இப்போ அடுத்த வர நட்சத்திரம் வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம். இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வந்து சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்கள். சூரிய பகவான் நம்ம என்ன சொல்லுவோம்? தொழில் காரகன் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன்ல ஜோதிட ரீதியாக. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இப்போ டாட்டா பிர்லா ரேஞ்சுக்கலன்னா கூட ஓரளவு எனக்கு என்னோட தகுதிக்கு வந்து நான் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிருத்திகை உத்திரம் நட்சத்திரம் இயக்குனீங்கன்னா தொழிலை வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூரிய பகவான் அவரோட ஜாதகத்தில் பலமாக இருப்பார். ஸோ தொழிலுக்கு உண்டான கிரகம் சூரியன். ஸோ இந்த சூரியன் நட்சத்திரத்தை யாரெல்லாம் தொழில் வகையில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தை இயக்குங்க. தொழிலில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் 100% கொடுக்கும். இது சூரியனால என்ன சொல்லுவோம், நம்ம அரசியல் அரசாங்கம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அரசியல்ல சாதிக்கணும்னா அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ எனக்கு ஒரு எம்பி சீட் வேணும், எம்எல்ஏ சீட் வேணும்னு எத்தனை பேர் வந்து ட்ரை பண்றீங்க இல்லையா. நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கிருத்திகை உத்திராட நட்சத்திரத்தை இயக்குங்க. உங்களுக்கு நீங்க நினைச்ச வந்து போஸ்ட் வந்து அரசியல்ல உங்களுக்கு நீங்க கண்டிப்பா கிடைக்கும். வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, இத்தனை பேர் டிஎன்பி எக்ஸாம் இதெல்லாம் எழுதிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து இந்த சூரியன் நட்சத்திரத்தை கிருத்திகை உத்திராடத்தை வந்து இப்போ நான் சொல்லுவேன் அதோட எப்படி அதை இது பண்ணி இருக்கலாம், ஒவ்வொரு நட்சத்திரமா நான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்க இயக்குனீங்கனாலே உங்களுக்கு நீங்க இப்போ அரசாங்க வேலையாகட்டும், அரசியல் ஆகட்டும், தொழிலாகட்டும், இதுலெல்லாம் நீங்க வந்து ஷைன் பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தே தீரும். இப்போ நம்ம சூரியனாலே வந்து தந்தை சொல்லுவோம். இப்போ சிலவங்களுக்கு தந்தை கூட ஒரு சுமமான ரிலேஷன்ஷிப் இருக்காது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா. அப்பாவுக்கும் எனக்கு வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு நல்ல ரிலேஷன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கூட இந்த சூரியன் நட்சத்திரத்தை நீங்க பலப்படுத்தீங்கன்னா ரிலேஷன் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்கள் வழிபாடு நீங்க எடுப்பதன் மூலம் கிருத்திகை நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும். இதோட உணவு வந்து வாழை உணவுகள், வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் இதெல்லாம் நீங்க சாப்பிடும்போது கிருத்திகை நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கி உணவு வாயிலாக உங்களுக்கு இந்த காரங்கள் எல்லாம் கொடுக்கும். இதோட விருட்சம் வந்து நரி வேங்கை. நரி வேங்கை மரத்தை நீங்க வளர்க்கலாம், இல்லை அதோட வேரை வச்சு கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு சூரிய பூஜை பண்ணலாம். நீங்க இதோட விலங்கு ஆடு, செம்மறி ஆடு. செம்மறி ஆடை நீங்க வளர்க்கலாம், செம்மறி ஆடுக்கு உணவு கொடுக்கலாம். அந்த விதத்துல இதோட விலங்கை நீங்க இயக்கி இந்த நட்சத்திர காரகத்தை, இந்த கிரக காரகத்தை பலப்படுத்தலாம். இதோட இருப்பிடங்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா அக்னி குண்டம். இப்போ அந்த யாகம் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, யாகசாலையில அக்னி குண்டம், இது அங்க நீங்க போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கும். அப்புறம் இந்த தீமிதி திருவிழான்னு சொல்லுவீங்களா, தீமிதித்தல், அங்க போனீங்கன்னா கூட இந்த நட்சத்திரம் சூப்பரா இயங்கி உங்களுக்கு அதிக நற்பலனை வாரி வழங்கும். அடுத்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் மகாஜ்வாலாய வித்மகே அக்னி மக்னாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். எழுதி போட்டுறேன்னா ரொம்ப டிலே ஆகுமா சார்? நான் எழுதுனா வந்து சொன்னா போதுமா? சரி, ரைட். இப்போ வந்து நான் எழுதி போட்டேன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அதனால நான் சொல்லிடுறேன். புரியாதவங்க வந்து அப்புறமா கேளுங்க, நான் உங்களுக்கு தனியா வந்து வாட்ஸ்அப் பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு காயத்ரி மந்திரம் புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பர்ல, நான் உங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை டைப் பண்ணி அனுப்புறேன். ஓகேங்களா? நான் அதுக்கு டைம் ஆனதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டு போறேன். ஓம் மகாஜ்வாலாய வித்மகே அக்னி மக்னாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். இது அதோட காயத்ரி மந்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தோட காயத்ரி மந்திரம். குறைந்தது 7 முறை நீங்க கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு உச்சாடனம் பண்ணுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். ஸோ உத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு.
ஸோ ஐயப்பன் வழிபாடை உத்திரம் நட்சத்திரம் அன்னைக்கு எடுங்க. அடுத்தது அதோட உணவு வந்து அப்பம். அப்பம் அந்த உணவை உட்கொள்ளும் மூலம் இந்த நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும். அடுத்து இதோட விருட்சம் சொன்னீங்கன்னா செவ்வரளி. செவ்வரளி வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும், நிறைய பேர் வளர்ப்பீங்க. நீங்கள் செவ்வரளி வந்து நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ அது இதோட விருட்சம். இதோட விலங்கு பார்த்தீங்கன்னா காளை மாடு. ஸோ காளை மாடுக்கு நீங்கள் உணவு கொடுங்க. கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கி சூரியனின் காரகத்தில் தொழிலாகட்டும், அரசியலாகட்டும், அரசாங்கட்டும், கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், தந்தை வழி உறவாகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். இதோட இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் உள்ள இடங்கள். தண்ணீர் உள்ள இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு, ஏரி, குளம், பாண்ட், லேக், இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து நல்ல பலமாக இயங்கும். இதற்குண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அச்வத் வஜாய வித்மகே, அச்வத் வஜாய வித்மகே, பாசஹஸ்தாய தீமகி, தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ரைட்டுங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போற நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். ஸோ உத்திராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. ஸோ விநாயகர் வழிபாடு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நீங்க ஈஸியா எடுக்கலாம். உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு விநாயகர் வழிபாடு எடுத்துக்கோங்க. அதோட உணவான பலாப்பழத்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். 50,000 வியூஸ் தாண்டிடுச்சு. நம்ம வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணி வெறும் 50 நிமிடங்கள் தான் ஆகுது. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருமே விரும்பி உங்களுடைய இதை பார்த்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றி. வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல்களை வந்து கண்டிப்பாக இன்னைக்கு அநேகமா லைவ் முடியறதுக்குள்ள 1 லாக் கண்டிப்பா வந்து வியூஸ் கிராஸ் ஆயிடும். ஸோ நேயர்கள் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக்ல வந்து 113 பேர் தான் போட்டுருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க, நல்ல ஒரு கமெண்ட் போட்டுருங்க. மேடம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல அற்புதமான தகவல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. பேசலாம். மிக்க நன்றி. எனக்கு லைக் போட்டு என்னுடைய வியூ எல்லாம் பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து மிக்க நன்றி. உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க. சரி, அடுத்ததா நம்ம உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? உத்திராட நட்சத்திரத்துக்கு நான் இந்த கோவில் வந்து ஃபைனலாக நான் கொடுக்குறேன். நீங்கள் கேட்டிருக்கீங்க கமெண்டில், கண்டிப்பாக கொடுக்குறேன்னா. உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வழிபாடு விநாயகர். ஸோ அதோட உணவு வந்து பலாப்பழம். பலாப்பழம் நீங்கள் எடுக்கும்போது இந்த நட்சத்திரம் எல்லாம் பலமாக இயங்கும். அடுத்ததோட விருட்சம் வந்து கடுக்காய் மரம். நீங்கள் கடுக்காய் இது கூட பண்ணிக்கலாம். கடுக்காய் வேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடுக்காய் மரத்தை நீங்கள் வளர்த்து கூட நட்சத்திரத்தை பலப்படுத்திக்கலாம். ஸோ இதோட விலங்கு வந்து எருது. ஸோ எருது நீங்கள் வளர்க்கலாம், எருதுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம். இதோட இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கோவில், நம்ம விநாயகர் கோவில், அப்புறம் நம்ம வண்ணான் துறைன்னு சொல்லுவோம். இந்த இதெல்லாம் வாஷர்மேன் பேட் அப்படிம்பாங்கல்ல, அந்த சலவை தொழிலெல்லாம் பண்ணுவாங்க, லாண்ட்ரி, அந்த இடங்கள், அதெல்லாம் வந்து அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும். அடுத்தது இதுக்குண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மகே, ஓம் ஏகதந்தாய வித்மகே, வக்ரதுண்டாய தீமகி, வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரச்சோதயாத், தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இது விநாயகருக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சரிங்களா? அடுத்ததை நம்ம பார்க்க போற செட் ஆஃப் நட்சத்திரம் வந்து சந்திர பகவான் நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணத்தோட அதிபதி சந்திர பகவான்.
ஸோ சந்திரனாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக மனோகாரகன் சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் வந்து இப்போ எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் எனக்கு வந்து மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. மனம் வந்து சஞ்சலமாவே இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சந்திர பகவான் நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, பலப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன தெளிவு, மனம் வந்து ஒரு ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கும். அடுத்தது சந்திரனாலே நம்ம என்ன சொல்லுவோம், தாய்மைக்கு உண்டான கிரகம் சந்திரன் தான். ஸோ அம்மாவர்கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது, அம்மா வகையில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சந்திர பகவான் நட்சத்திரத்தை ஆனால் ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தை இயக்கினீங்கன்னா, பலப்படுத்தினீங்கன்னா அம்மாவுடனான வந்து ஒரு உறவு, ஒரு ரிலேஷன் வந்து ரொம்ப கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். அடுத்த சந்திரனாலே நம்ம என்ன சொல்லுவோம், உணவு. ஸோ உணவு உடை உண்டான கிரகம் வந்து சந்திர பகவான் இல்லையா. இப்போ ஒரு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், எனக்கு ஒரு நல்ல சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நட்சத்திரத்தை ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தை வந்து நீங்கள் பலப்படுத்தினீங்கன்னா, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு, நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல துணிமணிகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக விவசாயம், அக்ரிகல்ச்சருக்கு உண்டான கிரகம் வந்து சந்திரன். இப்போ நான் விவசாயம் வந்து எனக்கு சரியாகலை, விவசாயத்தில் நான் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், எனக்கு அந்த வகையில் ஒரு முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க விவசாயத்தில் சந்திர பகவான் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தை பலப்படுத்தும் போது விவசாயத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது சந்திரனாலே நீருக்குண்டான கிரகம் நம்ம சந்திரன் சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த வாட்டர் கேன் பிஸ்னஸ், இந்த டிஸ்டிலரி வாட்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த வாட்டர் பிஸ்னஸ், அப்புறம் இந்த ஃபிஷரிஸ், மீன் பிடிப்பு, இந்த மாதிரி துறைகள் எல்லாம் வந்து சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது. ஸோ நீங்கள் இந்த செக்டாரில் வந்து ஷைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்திரன் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தை நீங்கள் பலப்படுத்தும் போது நீங்கள் நினச்ச இந்த செக்டாரில் உங்களுக்கு வேலையாகட்டும், இல்லை நீங்கள் என்ன சாதிக்க நினைக்கிறீங்களோ இதோட சந்திரன் காரகத்தில், இப்போ நான் சொன்ன விவசாயம் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இல்லை இந்த ஒரு வாட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை உணவு சம்மந்தப்பட்ட தொழிலாகட்டும், உங்களுக்கு சாப்பிட்ற உணவாகட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூரணமாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தோட வழிபட வேண்டிய தெய்வம் என்ன சார்?